நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு அருமையான ஒரு டூல், அதாவது ஒரு வெப் அப்ளிகேஷன் கூட சொல்லலாம். ஸோ இந்த நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அருமையான ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த எழுதுகிற வேலை நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லை. ஆமாம், அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு ஈஸியாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்கள் வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, என்ன அசைன்மெண்ட்ஸை எந்த இடத்துல நீங்கள் எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இதில் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் எழுதின மாதிரியே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாங்க, ஸ்கூலில் நிறைய ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, அதை நம்ம எழுத வேண்டியிருக்கும். ஸோ எழுதி அதை சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எழுதி சப்மிட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போயிட்டு நீங்கள் எந்த அசைன்மெண்ட்ஸை நீங்கள் அப்படியே காப்பி பண்ண நினைக்கிறீங்களோ, அதுவும் நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டரில் ஒரு அசைன்மெண்ட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை காப்பி பண்ணி நான் காட்டக்கூடிய இந்த வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் அச்சு அசலாக நீங்கள் எழுதுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எழுதுறதுக்கே மாய்ச்சப்படுறாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம காட்ட போகிறோம்னா, அதாவது ஸ்கூல் காலேஜில் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். இந்த அசைன்மெண்ட்ஸ்லாம் எப்படின்னா, நம்ம கையால் எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ இந்த மாதிரி டைங்களில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய குறுக்கு வழிகள்லாம் கையாளுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இன்டர்நெட் மயமாகிடுச்சு. ஸோ அதனால் கம்ப்யூட்டரில் ஒரு பேஜில் நோட் பேடில் டைப் பண்ணி அதை ஒரு சில சாஃப்ட்வேரை பயன்படுத்தி நம்ம எழுதின மாதிரியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி அதை சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு டீம்ஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வழக்கமாக எல்லாருக்கும் எழுதுறது பிடிக்காது. ஒரு சில பேருக்கு தான் எழுதுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எழுதி அசைன்மெண்ட்ஸை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த லைனில் இல்லை எனக்கு எழுதுறது பிடிக்காது, ஆனால் நான் அசைன்மெண்ட்ஸை நான் எழுதுன மாதிரியே சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூகுளோட குரோம் ப்ரௌசர் போங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு விஷயத்தை நான் எடுத்திருக்கேன் கான்செப்டை. ஸோ இது என்ன பண்ணுறீங்க, இப்படி இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சரிங்களா, மறுபடியும் என்ன செய்றீங்க, ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதாவது டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங்னு டைப் பண்ணி முதல்ல ஒரு வெப்சைட் இருக்கும், இந்த வெப்சைட் போங்க. ஸோ இந்த வெப்சைட் போனோன்னே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், டெலீட் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை இந்த டூலில் வெப் டூலில் நீங்கள் என்ன செய்யுங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நீங்கள் எழுதுன மாதிரியே இருக்கும். பட் இதை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைட்டிங் ஆப்ஷன், ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு 4 விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ் கொடுக்கல, ஹிந்தி கொடுத்துருக்காங்க. ஹிந்தியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அச்சு அசல் ஒரு கையால் எழுதுன மாதிரியே இருக்கா. ஸோ இந்த மாதிரி இந்த வெப் டூல் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி இந்த செட்டப்பை நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸை நீங்கள் அதிகப்படுத்தலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதில் பாருங்கள், இதை அதிகப்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணலாம். ப்ளூ, பிளாக், ரெட் 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் A4 சைஸில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க, அதை தான் அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஷேடோஸ், ஸ்கேனர், நோ எஃபெக்ட், அந்த மாதிரி 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன், நார்மல், வெரி லோ, நார்மல், ஹை, வெரி ஹை. அதாவது நீங்கள் அந்த காப்பி பேஸ்ட் பண்ணி போகிறது பார்த்தீங்களா, அந்த கண்டென்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் செட் பண்ணிட்டு ஜெனரேட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களுடைய அந்த A4 பேஜில் நீங்கள் என்ன அசைன்மெண்ட்டை உருவாக்க நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அதை நீங்கள் எங்கே கொண்டு போயிட்டாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜெனரேட் இமேஜ் பார்த்தீங்களா, ஜெனரேட் இமேஜ். அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆல் இமேஜ் ஆஸ் அ பிடிஎஃப். ஸோ நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பார்ப்போம், அந்த ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை டேப் பண்ணுவோம்.
பார்த்தீங்களா, நம்ம A4ல் அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு அசைன்மெண்ட்டை ரெடி பண்ணலாம். அதுவும் நீங்கள் கையால் எழுதின மாதிரியே இருக்கும் அது. சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்காது அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. வீடியோவை பார்த்துட்டு அதோட அனுபவத்தை நீங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நான் ஃபஸ்ட்டுங்க அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே ஒரு கிளிக் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.